வியூஸ் உங்கள் காரில் இன்ஜெக்டர் ஃபால்ட்டு வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஜெக்டர் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதுவும் புதுசே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கேஸ் ஸ்டடி தான், சரியா? இது வந்து வென்டோ. இந்த வண்டியில் கஸ்டமருக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா இன்ஜெக்டர் ஃபால்ட் வந்திருக்கு. கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு, இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்காரு. கொடுத்த இடத்துல 4 செக் பண்ணி பார்த்துட்டு அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி தரேன், 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க சார், வேறு ஒன்று நான் செகண்ட் தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்ஜெக்டர் நம்பர் வந்து 3 தானே சார், இன்ஜெக்டர் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜெக்டர் நம்பர் 3 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு, செகண்ட்ஸாக வாங்கிட்டு வந்து அவங்ககிட்டயே. மீதி 3 சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காரு. போட்டு எவ்வளோ நாள் சார் திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு? ஒரு 1 மந்த் தான் ஆயிருக்கு. திரும்ப இப்போ நம்மக்கிட்ட கஸ்டமர் வண்டி கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது வண்டியில் மிஸ்ஸிங் இருந்துச்சு. வார்னிங் இண்டிகேஷன் ஸ்ப்ரிங் லைட்டோ செக் இன்ஜின் லைட்டோ இருந்தது. நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் இன்ஜெக்டர் நம்பர் 2 அது வந்து ஃபால்ட் இருந்தது. அதை நம்ம அவர்கிட்ட கட்டி கொடுத்தோடனே அப்போது நம்ம அவர்கிட்ட சொன்னோம், சார் இது வந்து செகண்ட்ஸோ இல்லாட்டி சர்வீஸ் பண்ணுறது அட்வைஸ்பிள் இல்லை அப்படின்னு. பட் அவருக்கு வந்து சில லிமிட்டேஷன் இருக்கிறதுனால, இல்லை சார் நான் ஏற்கனவே கொடுத்த இடத்துலேயே எடுத்துமே நான் சர்வீஸ் பண்ணி கொண்டு வரேன்னாரு. கொண்டு போய் கொடுத்ததில் அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியாது, ரீப்ளேஸபிளாக நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ரீப்ளேஸபிளாக அகைன்ஸ்ட் காஸ்ட்டு, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடையாது, ரீப்ளேஸபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்ஜெக்டர் எடுத்து கொடுத்தாரு. இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, சரிங்களா? ஆனால் வண்டி டெலிவரி பண்ணுற இன்றைக்கி நேற்று தான் அது ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. மறுநாள் வந்து காலையில் வந்து டெலிவரி பண்ணுன்னு சொல்லி இப்போ வந்து எடுத்தால் திரும்ப வண்டி ஸ்டார்ட் ஆகலை, சரிங்களா? ஸோ வண்டியை டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ 4th இன்ஜெக்டர் வந்து பார்த்தோன்னா மால் ஃபங்க்ஷன் பண்ணது, சரியா? ரேண்டமாக ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த 4th இன்ஜெக்டருமே இப்போது அவர் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு வந்து சில பட்ஜெட் கன்ஸ்டன்ட்னால, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால நம்ம புதுசு போகாமல் சரி கொஞ்சம் நம்ம வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் தேடி போவீங்க. அது உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும், சரியா? என்ன மீன் பண்ணனா, திரும்ப உங்களுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கும், செலவு வச்சுட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 2 விதமாக பிரிச்சிங்க. ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணி செகண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கீங்க, திரும்ப ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம். ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வரலைனா கூட இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இன்ஜெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் புது இன்ஜெக்டர் போட்டால் தான் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது மைலேஜ், சரியா? நல்ல பிக்கப் இருக்கா? இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புது இன்ஜெக்டர் தான் போடணும். அகைன் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்களுக்கு பிக்கப் இல்லை, மைலேஜ் இல்லை, நேராக இப்போ இன்ஜெக்டர் மாற்றணும்னு நான் சொல்ல வரல. பிக்கப் இல்லை, மைலேஜ் இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் காம்பனண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஜெக்டர். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செகண்ட்ஸோ சர்வீஸ் பண்ணி போடுறதோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல, சரிங்களா? ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.